ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்மும் பிஸ்னஸ் செய்யலாம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம எப்படி வீட்ல இருந்து ஏர்ன் பண்றது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குற வியூவர்ஸ்க்கு ஒரு சின்ன ரிக்வஸ்ட், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சோ தட் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் பண்ணாம கிடைச்சிடும். இப்போ இந்த கம்மல் எல்லாம் பாக்குறீங்க இல்லைங்களா, இது வீட்லயே செய்யக்கூடியது. இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 120 ரூபா வச்சோம் அப்படின்னா நம்ம ஹோல்சேல்ஸ் கடை இருக்கும், ஃபேன்சி ஸ்டோர் ஐட்டம்ஸ் எல்லாம் சேல்ஸ் பண்ணுவாங்க. அங்க இதோட மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. அதாவது ஜிமிக்கி பண்ற பேஸ், இது பேப்பர்லயும் த்ரெட்லயும் ஆன ஜுவல்லரி. இது இல்லாம டெரகோட்டா ஜுவல்லரின்னு பண்ணுவாங்க. அது செட்டு, அது ரொம்ப காஸ்ட்லியா சேல்ஸ் ஆகும். அது ஒரு செப்பரேட் டாபிக். நான் இன்னொரு வாட்டி வீடியோ போடும்போது உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். அதுல எவ்வளவு ஏர்ன் பண்ண முடியும், அது எப்படி மேக் பண்ண முடியும்ன்றது. இது பாத்தீங்கன்னா நார்மலா நீங்க கூகுளே பண்ணி பாருங்க, நிறைய வீடியோஸ் ஃப்ரீ வீடியோஸே இருக்கு எப்படி இந்த கம்மல் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு பேஸ் மட்டும் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல கேளுங்க, நான் எப்படி பண்றது அப்படின்ற ஒரு சின்ன ஐடியாவும் ஒரு சின்ன வீடியோவும் அதை பத்தி நான் போடுறேன். இப்போ இந்த கம்மல் ரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா 40 ரூபீஸ், 50 ரூபீஸ், 100 ரூபீஸ் அந்த மாதிரி இருக்கு. இந்த பிசினஸ் நீங்க பண்ணணும்னா வீட்லயே இருந்து பண்ணலாம். ஃபீமேல்ஸ் மேல்ஸ் எல்லாருமே பண்ணலாம். ஆர்டர் பேஸ்ல பண்ணுங்க. ஆர்டர் பேஸ்னா என்ன சொல்றேன்னா, நிறைய பேர் பார்ட்டி, அப்புறம் வெட்டிங், ரிசப்ஷன், பர்த்டே பார்ட்டிஸ் இந்த மாதிரி எல்லாமே அவங்க ட்ரெஸ் கலருக்கு ஏத்த மாதிரி போடணும்னு நினைப்பாங்க. பட் என்னன்னா ஸ்டோன் ஜுவல்லரி அவ்வளவு சீக்கிரம் ட்ரெஸ்ஸுக்கு ஏத்த ஷேட் கிடைக்காது. ஸ்டோன்ஸ் கிடைக்கும், பட் என்னன்னா எக்ஸாக்டான ஷேட் நம்ம ஸ்டோன் ஜுவல்லரியில எடுக்க முடியாது. ஆனா பேப்பர் ஜுவல்லரியில, த்ரெட் ஜுவல்லரியில எக்ஸாக்டா அவங்க என்ன கலர் போடுறாங்களோ, அதாவது ஒரு பச்சை கிளி என்ன கலர்ல இருக்கும் அந்த கலர், சேம் கலர் நம்ம மேட்ச் பண்ண முடியும். அந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். சோ அதனாலதான் இதை நிறைய பேர் விரும்புவாங்க. அதுவும் இல்லாம இது லைட் வெயிட் ஜுவல்லரி. எவ்வளவு பெருசா நீங்க ஜிம்கா பண்ணாலுமே வெயிட்டே தெரியாது, வெயிட்லெஸ்ஸாவே இருக்கும். சோ இது ரொம்ப என்ன சொல்றது, அஃபோர்டபிள் காஸ்ட்ல நமக்கு ஒரு வெயிட்லெஸ்ஸான பொருள் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பா எல்லாரும் விரும்புவாங்க. நீங்க உங்களோட ப்ராடக்ட்டை மேக் பண்ணதும் முதல்ல உங்க நிறைய என்னென்ன டிசைன்ஸ் இருக்கும் அதை சோசியல் மீடியால ப்ரொமோட் பண்ணுங்க. உங்க டிசைன்ஸை போடுங்க. இந்த மாதிரி வெட்டிங் ஆர்டர்ஸ்க்கு நாங்க எடுப்போம், மேட்சிங் ஜுவல்லரி செஞ்சு கொடுப்போம், 1 வீக் டைமிங், உங்களுடைய சாரீ டிசைன்ஸ் இல்ல பிளவுஸ் டிசைன்ஸ் இந்த மாதிரி அனுப்புனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்க பேர் பண்ணுவோம். அப்படின்ற மாதிரி நீங்க இதை பண்ணீங்கன்னா கண்டிப்பா நல்ல மூவ்மெண்ட் இருக்கும் உங்களுக்கு. இப்ப இந்த ஜுவல்லரி பாத்தீங்கன்னா, நீங்க இந்த செட்ஸ் எல்லாமே பாக்குறீங்க இல்லையா, இது எல்லாம் என்னோட ஜுவல்லரி கிடையாது, நான் சேல்ஸ் பண்றது இல்ல. பட் இது எனக்கு பண்ண தெரியும். ஏன்னா என்னோட பர்சனல் யூஸ்க்கு நான் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் ரொம்ப விரும்புவேன் பண்றதுக்கு. அதனால இது நான் எனக்கு செல்ஃப்க்கு பண்ணிப்பேன். ஏதாச்சும் ஒரு ட்ரெஸ் கலர்ஸ்க்கு எனக்கு வேணும் போடணும்னு தோணுச்சுன்னா இண்டிவிஜுவலா ஒரு பீஸ் மட்டும் பண்ணிப்பேன். இது என்னன்னா, ஒருத்தவங்க ஸ்கூல் வாசல்ல வித்துட்டு இருந்தாங்க இந்த எல்லாம் செட்டும். அங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டமா இருந்ததுனால நான் போய் பார்த்தேன் என்னன்னு சொல்லிட்டு. பார்த்தப்ப ஒரு பாக்ஸ்ல வச்சு இந்த ஜுவல்ஸ் எல்லாம் சேல்ஸ் பண்ணிருந்தாங்க. அவங்க கிட்ட பேசிட்டு நான் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன் நானு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ அந்த ஜுவல்லரி எல்லாமே அவங்க ஒரு 15 பேர் நின்று இருந்திருப்பாங்க சுத்தி. அதுல ஒரு 5ல இருந்து 6 பேர் வாங்கிட்டாங்க. அந்த 50 ரூபீஸ், 100 ரூபீஸ் அந்த மாதிரி எல்லாம் அவங்க நின்ன சீக்கிரம் ஒரு 300 ரூபாயில இருந்து 350 ரூபாய் லாபம் எடுத்துட்டாங்க அவங்க. சோ அந்த மாதிரி தான் சின்ன சின்ன லெவல்ல அந்த பிசினஸ் அவங்க ப்ரொமோட் பண்றாங்க. அதாவது அவங்க மேபி அவங்களோட கிட்ஸ் படிப்பாங்க, அவங்களை பிக் பண்ண கூட அவங்க வந்திருக்கலாம், சேல்ஸ் பண்ணுவாங்க. அதனால தனியா இதுக்குன்னு போய் அவங்க சேல்ஸ் பண்ணல. அவங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் போறாங்களோ, இப்போ ஒரு கடைக்கு போறாங்கன்னா அங்க அந்த ஜுவல்லரி பாக்ஸ் காட்டி அவங்க சேல்ஸ் பண்றாங்க. அங்க ஒரு 4-5 ஃபீமேல்ஸ் நிக்கிறாங்கன்னா, உங்களுக்கு பிடிச்சா வாங்கிக்கோங்க, நீங்க யார்கிட்டயாவது ரெஃபர் பண்ணுங்க, அந்த மாதிரி அவங்க வாய் வழியாவே சொல்லி ப்ரொமோட் பண்றாங்க. சோ இது இல்லாம நம்ம அட்வான்ஸ்டா பண்ணணும். ஆன்லைன் கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா யூடியூப்ல நீங்க வீடியோ பாக்குற லெவல் இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஆன்லைன் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கும். சோ ஆன்லைன் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட டிசைன்ஸ் ஆடா போஸ்ட் பண்ணி விடுங்க. அதை பார்த்துட்டு கண்டிப்பா ஆர்டர்ஸ் உங்களுக்கு கண்டினியூவா வரும். இது மொத்தமாவே செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 120 ரூபாயில இருந்து ஒரு 170 ரூபாய் இவ்வளவுதான் உங்களுக்கு காஸ்டே ஆகும். ஆனா நம்ம 20ல இருந்து ஒரு 30 ஜுவல்லரி கிட்ட கண்டிப்பா செஞ்சிடலாம். ஒன்னொன்னுமே ஒரு 50 ரூபீஸ் 60 ரூபீஸ் சேல்ஸ் பண்ணிடலாம். அப்ப ப்ராஃபிட் எவ்வளவு வரும் நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சோ இந்த பிசினஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான். இது ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. என்னால முடிஞ்ச சப்போர்ட் நான் பண்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல்ல தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.